இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முவரான்பாளையத்துக்கும் கவுண்டம்பட்டி அணிகளுக்கு இடையேயான குவார்ட்டர் ஃபைனலுக்கான செலெக்ஷன் மேட்ச் நடக்க போகுது. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா மற்றும் விக்கி வந்து களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. பவுலிங் போட வந்து ராமசாமி வந்திருக்காரு. அவர் வந்து தனது முதல் பந்தை வந்து வீச தயாராக இருக்கார். முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிளே. முதல் பந்து வாவ் சூப்பர் பால், ஒரு லோ ஃபுல் டாஸ். பேட்ஸ்மேன் சூப்பராக தூக்கி அடிச்சிருக்காரு. 3 பேர் வந்து அந்த பந்தை வந்து துரத்தி போயிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. 3 ரன் முதல் பந்தில் 3 ரன், 3 ரன்கள். ஸோ முதல் ஓவரின் முதல் பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் கிடச்சிருக்கு. முதல் 2 ஓவர் வந்து பவர் பிளே, அதில் வந்து கரெக்டாக அவங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த டீம் தான் வந்து போன மேட்ச்சுமே வந்து விளாண்டுருந்தாங்க, விளாண்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க அடுத்த மேட்ச் விக்கி வந்து பேட்டில் வந்து ஓவரை காட்டு வரான்னு பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் விளாண்டு அவங்க டீமுக்கு வெற்றி வாகை. 2வது பால் ஒரு ஷார்ட் பிச் ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து 30 யார்ட் சர்க்கிள் கலந்தனால பந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. 2 ரன் கிடைக்கும். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. பேக்கப் இல்லை, பேக்கப் வந்துட்டாங்க. 2 ரன் தான் கிடைக்கும். களத்துக்கு நடுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரன்னிங் பெட்வீன் விக்கெட்டாக தான் இருக்குது. டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க முவராயன்பாளையம் அணி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பால்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன் கிடச்சிருக்கு. 3வது பந்து வாவ் சூப்பர் பால், விட்டுருந்தா மிடில் ஸ்டெம்பு பறந்துருக்கும். பட் அருமையான பேட்டிங்னு சொல்லணும். விக்கி வந்து சூப்பர் பேட்டிங். அவர் பேட்டில் பாலை கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறாரு. ஸோ வெயிலோட தாக்கமே வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கிறது, ஸ்ட்ரைட்டில் இருக்கவங்களாம் கேட்ச் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். 4வது பந்து ஒரு ஸ்வீப் ஷாட், சூப்பர் ஷாட். பந்து போகலைங்க, சிக்ஸர். அம்பையரால் வந்து சிக்ஸர்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அம்பையர் வந்து 6 கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்வைப் ஷாட். ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மோடில் தான் வந்திருக்காங்க கவுண்டம்பட்டி அணி. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 6 தான். கவுண்டம்பட்டி அணியில் இளையராஜா தனது அணிக்காக ஒரு சூப்பர் ஷாட் அடிச்சிருக்காருன்னு சொல்லணும். 11 ரன். ஸோ ஓவரின் 5வது பந்து 4 பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரின் 5வது பந்து இளையராஜா அந்த பால் கிட்ட தான் அடிக்க போகிறாரு. வாவ் சூப்பர் ஷாட். இளையராஜா அவரோட பவரை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் 2வது அந்த இளையராஜா மியூசிக்னா இந்த இளையராஜா பேட்டிங். அந்த பிஜிஎம் இப்போ கேட்குது காதுக்குள்ள. தொடர்ந்து அடுத்தடுத்து 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு இளையராஜா. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து செம்ம அட்டாக்கிங் மோடில் தான் வந்திருக்காங்க. இதை தான் பவர் பிளேன்னு சொல்லுவாங்க. பவர் பிளேல இப்படி தான் விளையாடணும். ஹாட்ரிக் 6 கிடைக்குமா? இளையராஜா என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ராமசாமி எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். வாவ் சூப்பர் ஸ்குவைட் ஷாட்டுங்க. ஒரு ஸ்டிட்ச் பால் விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங். விக்கெட் கீப்பர் வந்து அவர் அணிக்காக வந்து ரொம்ப அதிகமான பங்களிப்பு கொடுத்திருக்காரு. முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா அணியின் எண்ணிக்கை 19. ஸோ இன்னும் ஒரு ஓவர் பவர் பிளே இருக்கு. 2வது ஓவர் மன்னிக்கணும், ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் பவர் பிளே. ஓவர் வீசருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து வந்திருக்காரு. 2வது ஓவரின் முதல் பந்து வாவ் ஸ்வீப் ஷாட் தான் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் வைடு கிளைம் பண்ணுறாங்க, வைடு இல்லை. பட் பேட்ஸ்மேன் ரொம்ப தள்ளி வந்தனால வைடு கொடுக்கல. ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். இளையராஜா போன ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸர் அடிச்சு கிஷோர் போட வருகிறார். போல்ட் வாவ் சூப்பர் பாலுங்க, அருமையான பால். அணிக்காக இளையராஜா அவரோட ஸ்விங் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இளையராஜாவும் சும்மா சொல்லக்கூடாது. அவர் அணிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 17 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்தபடியாக களத்துக்குள்ளே வராரு பேட்ஸ்மேன் மனோஜ் களத்துக்குள்ளே வராரு. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் மற்றும் விக்கி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் தொடருது. மோகம் வந்து செகண்ட் ஓவரில் இல்லை, ரன் குவிப்பு இல்லாமல்
ஆக்சுவலாக வந்து போன மேட்ச் வந்து 6 ஓவர்லேருந்து 5 மேட்சாக மாற்றிருக்காங்க. அதனால் பவர் பிளே 1 ஓவர் மட்டும்தான். 3வது பால் வினோத் வைடு. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை வந்து ஸ்பீட் டெலிவரியில் ஸ்பின்னை வந்து கலக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ 2வது ஓவரின் 3வது பந்து ரீபால் இறங்கி அடிச்சிருக்காரு. கேட்சாக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் நல்லா போட்டிருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் வந்து இந்த இடம் வந்து பவுலர் எந்த இடத்துல வந்து பிச் பண்ணுறாருன்றதை ஃபைன் பண்ணி இறங்கி அடித்தார். ஒரு நல்ல ஷாட் ஆக்சுவலாக. ஸோ லெக்கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து செக் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 4வது பந்து 2வது ஓவர் 4வது பந்து வாவ் ஸ்வீப் ஷாட். 4 ரன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன்கள் ஒரு ஸ்லோ பால். பட் அருமையாக வந்து வினோத் வந்து அதை வந்து பிக் பண்ணியிருக்காரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் அவங்களோட 3வது ஆண்டு கிரிக்கெட் போட்டியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் முதல் நாள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 32 அணி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா, தேர்ட் ப்ரைஸ் 20,000 ரூபா, ஃபோர்த் ப்ரைஸ் 15,000 ரூபா, ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கொடுக்குறாங்க. 2வது ஓவரின் 4வது பந்து ஒரு அற்புதமான ஆப்சைட் பால். ஆப்சைடில் அழகாக சிங்கிள் தட்டியிருக்காரு ஸ்கொயர் கட்டில். ஸோ கடைசி பந்து இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து ஒரு விக்கெட்டு அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. 2வது ஓவரின் கடைசி பந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடு அற்புதமாக அடிச்சிருக்காரு. சிங்கிள் கிடைக்குமா? சிங்கிள் ஒரு நல்ல த்ரோ. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. ஸோ வினோத் மற்றும் விக்கி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் அற்புதமான பால் ஆஃப் சைடு ஒரு சிங்கிள் ஸ்கொயர் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் திசையில் 1 ரன் கிடச்சிருக்கு. ஸோ 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வந்து அவங்களோட ஊர் அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேமாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக போகுதுன்னு தான் சொல்லணும். 3வது ஓவரின் 2வது பந்து ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 29. ஸோ ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாலை வந்து வீச தயாராக இருக்கார். அற்புதமான பால் ஸ்ட்ரைட்டில் 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் தான் ஓடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்மே வந்து பார்த்து விளாண்டோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் 3ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வந்து நடத்துகிறாங்க. ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும். 3வது ஓவரில் 4வது பந்து ஒரு ஷார்ட் பிச் பால் லெக் சைடு 2 ரன் ஓடலாம். பட் அவங்க ஓடுவாங்களான்றது தெரியல. ராமசாமியே போய் அந்த பாலை வந்து பிக் பண்ணுறாரு. பேட்ஸ்மேனை வந்து 2வது ரன் ட்ரை பண்ணாங்க. பட் 1 ரன் தான் கிடைக்கும். முதல் 2 ஓவரில் ஸ்கோர் நல்லா இருந்தது. 3வது ஓவரில் வந்து இப்போ வந்து ராமசாமி அதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு ராமசாமி இப்போ வரைக்கும். ஒரு நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காரு. வினோத் என்ன பண்ண போகிறார் இந்த பால்? வாவ் டாட் பால். ஒரு நல்ல பாலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். கடைசி 2 பந்து 3வது ஓவரின் கடைசி 2 பந்து. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ஸ் மேட்ச்சு. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 30+ இருக்குது. 5வது பந்து ஒரு ஸ்வீப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார். வாவ் நின்று அடிச்சிருந்தாலும் இந்த பால் சூப்பராக பிக் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். அதர் அண்ட் பேட்ஸ்மேன் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு பேட்ஸ்மேன்ட்ட. வினோத் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்காரு. ராமசாமியோட கடைசி பந்து ஒரு பவுலர் 2 ஓவர் தான் வீச முடியும். இது ராமசாமி அவர்களோட 2வது ஓவர் கடைசி பால். ஒரு நல்ல ஸ்பெல் போட்டுட்ருக்காரு. கடைசி பந்து டாட் பால்.
கடைசி 3 பாலுமே வந்து டாட் பாலாக முடிச்சிருக்காரு ராமசாமி. ஒரு நல்ல போலிங். 3 ஓவர் முடிவில் 31 குட் ஓவர்னு தான் சொல்லணும். முதல் பந்து சக்திவேல். வாவ், மிஸ் கேட்ச், மிஸ் ஃபீல்டிங். ஸோ நல்ல பால், செம்ம ரன்னிங் பால், நல்ல மூமெண்ட்ல இருந்துச்சு, நல்ல லென்த்தில் இருந்துச்சு. விளையாட்டு இளம் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடுத்த கட்ட இளைஞர்களை வந்து நீங்கள் உருவாக்கணும். ஸோ ட்ரிகரிங் பண்ணுறாரு நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை. 2வது பால். சூப்பர் பால். பந்து வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல. போன பாலுக்கு இந்த பாலுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். போன பால் பந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு பார் 90ல் போட்டிருப்பாரு. இந்த பால் 70-60 தான் இருக்கும். ஒரு நல்ல பால். 3வது பந்து வினோத் பேட்டிங்கில் அவர் ஸ்கில்ல காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எட்ஜ் ஆயிருக்கு. கேட்சா சிக்ஸா? கேட்ச் மிஸ். ஓ, கேட்ச் மிஸ். விக்கி 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 கபாலி கேட்சை வந்து இப்போ மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு நல்ல ஷாட்டு ட்ரிகர் பண்ணாங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்து ரெடியாக இருந்தார். பட் இருந்தாலும் 4வது பால். வாவ், நோ பால் கொடுத்துருக்காங்க. பந்தா லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. 4 ரன்கள் கிடைக்குமா? 4க்கு போயிருச்சு. 4 ரன்கள். 4 ரன் கிடைச்சிருக்கு. நல்ல பேட்டிங். விக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன்கள் அணிக்காக வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ நல்ல போயிட்டு இருந்த மேட்ச்சில் இப்போ ஒரு 4 வந்திருக்கு. ஃப்ரீ கிட். இந்த பால் ஃப்ரீ கிட். ஷாட் பிச்சா போட்டிருக்காரு. மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. நல்ல அற்புதமான ஷாட். கேட்சா சிக்ஸா? சிக்ஸர். போன ஓவரில் 4, போன பாலில் 4, இந்த பாலில் 6. ஸோ ஸ்கோரை வந்து மறுபடியும் கண்டெயின் பண்ணிட்டாங்க. நோ பாலில் ஒரு ஃப்ரீ கிட். அதை அற்புதமாக விக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 5வது பால். லாஸ்ட் ஒரு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன் கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்டார்ட் பிச் தூக்கி அடிச்சிருக்காங்க. விக்கெட் கீப்பர் கையில் தஞ்சம் புகுந்துருச்சு. ஒரு சூப்பர் கேட்ச். சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேட்சை வந்து பிடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பால், ஒரு நல்ல பேட்டிங்கை வந்து பதிவு செஞ்சுட்டு போகிறார் விக்கி. 4வது ஓவரோட கடைசி பந்து பேட்டிங். 4வது ஓவரோட கடைசி பந்து. சஞ்சய் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. கிஷோர் பவுலிங் போடுறாரு. ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கு கரெக்டாக மீட் ஆயிடுச்சுங்க. வா, 4. கடைசி ஓவரில் ஒரு 4 ரன். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 48. 24 பாலில் 48 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவர் வீரன், முதலி வீரன். ஸோ மேட்சோட கடைசி ஓவருக்கு வந்திருக்கோம். முரளி வீரன் வெர்சஸ் வினோத். ஃபர்ஸ்ட் பால். வாவ், சூப்பர் பால். ஜஸ்ட் மிஸ். லெக் சைட் ஆஃப் சைட் ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் மிஸ். நல்ல பால். ஸோ இந்த மாதிரி பவுலர்லாம் வந்து கவுண்டமட்டி அணி வா, சூப்பர் ஷாட். இப்போ தான் பெருமையாக பேசினேன். ஆஃப் சைடு கேப்பில் ஒரு 4. ஸ்கோர் 52. ஸோ 3வது பால். 2வது பால் தானே 4. 3வது பால் தானே. ஸோ இந்த ஓவரோட 3வது பந்து. ஷார்ட் பிச் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஆள் இருக்காங்க. கேட்ச் ஆகுமான்றது டவுட்டு தான். கேட்ச் பிடிச்சார். சூப்பர் கேட்ச். சூப்பர் கேட்ச். வினோத் வந்து அவரோட பங்களிப்பை கொடுத்துட்டு பெவிலியன் திரும்புகிறாரு. ஒரு நல்ல ஷாட். முரளி வீரன் வந்து அவங்க அணிக்காக ஒரு விக்கெட்டை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். கடைசி 3 பால். 5வது கடைசி 3 பால். முரளி வீரன் வந்து வீசுகிறாரு. மறுபடியும் ஸ்வீட் ஷாட். வாவ்,
2 கார்டுகளுக்கு நடுவில் ஸ்டெம்பையும் வந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஸ்கோர் 52. ஒரு செகண்ட் பாலில் ஒரு 4 கிடச்சிது. ஸோ 3 பால் டாட் பண்ணியிருக்காரு. 5வது பால், இந்தாவது பால். வா, லெக் சைடு அற்புதமாக அடிச்சிருக்காரு. தரையோட தரையா 2 ரன் ஓடுறாங்க. டீம் வேகமாக ஓடுறாங்க. ஸோ 2 ரன் அவுட் மிஸ். ஸோ ஓவர்த்ரோவில் ஒரு சிங்கிள் ட்ரை பண்ணாங்க. பட்டு அம்பையர் வந்து ரன்னை வந்து செக் பண்ணுறாரு. ஒரு ரன். பேட்ஸ்மேன் பேட்டை வந்து தரையில் வைக்கலை. 53. கடைசி பந்து, 5வது ரன் கடைசி பந்து. லோ ஃபுல் டாஸ் காலே வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ மூவாம்பாளையம் அணி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிவில் 53 ரன் அடிச்சிருக்காங்க. கவுண்டமட்டி அணி 54 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா மூவாம்பாளையம் அணி வந்து களமிறங்கியிருக்காங்க. வினோத்தோட முதல் பந்து ஒரு சூப்பர் பால். 4 போகுமா? 4. முதல் பந்து 4 ரன் அடித்து அவங்களோட அதிரடியை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க மூவாம்பாளையம் அணி. ஃபஸ்ட்டு பாலே வந்து 4 ரன்கள். ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லே 4 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு குட் ஷாட், ஒரு நல்ல துவக்கம். முதல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே. 2 ஃபீல்டர் மட்டும்தான் அலவுடு வெளியில். 2வது பால் சூப்பர் ஷாட்டுங்க. அப் சைடு போடப்பட்ட பந்து அப்படியே லெக் சைடு அடிச்சிருக்காரு. தரையோட தரையா. 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா யார் போட போகிறான்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரோட 3வது பந்து. ஸோ பவுலர் வந்து மாற்றிருக்காரு. 3வது பால் வினோத். ஒரு ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து கேட்சா இல்லையா? பந்தை பார்க்கவில்லை. 2 ரன். ஸோ ஈஸி 2. ஒரு பவர் பிளேயில் ஒரு ஈஸி 2. ஸோ 3 பாலையுமே பேட்டில் வாங்கியிருக்காங்க. முதல் பந்து 4 ரன்கள், அடுத்த பந்து 1, அடுத்த பால் 2 ரன். ஸோ 4வது பால் சூப்பர் ஷாட். ஸ்ட்ரைட்டில் 4 கிடைக்குமா? அது வேகமாக போகுது. சிங்கிள். ஒரு லோ ஃபுல் டாஸ் பால், அது அற்புதமாக அடிச்சிருக்காரு. ஸோ முதல் ஓவரோட 5வது பால் விக்கி. இந்த பால் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாரா? ஓ நோ, விக்கி ட்ரை பண்ணார். பட் இன்சைட் எட்ஜ் பட்டு லெக் சைடு போயிருக்கு. 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. ரன் அவுட் ஆகுமா? பவுலர் 2க்கு எரிஞ்சிட்டாங்க. ஸோ டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாமே. இப்போ களத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 5 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கோரையும் பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ ராமசாமி வெர்சஸ் வினோத். கடைசி பால் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து ஜஸ்ட் மிஸ். அது போல்ட்டுக்கும் சரி 6க்கும் சரி ஜஸ்ட் மிஸ். முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பட்டி அணி 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பவர் பிளே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூவாம்பாளையம் அணி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் வந்து 10 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 4 ஓவரில் 44 ரன் அடிக்கணும். 2வது ஓவர் வீசுறதுக்காக வந்திருக்காரு கவுண்டமட்டி அணி சார்பாக மணிகண்டன். முதல் பந்து லெஃப்ட் ஆம் சீமர் வருவார். வாவ் சூப்பர் போலுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வாவ் வயசில் ஒரு ரன். அம்பேரோட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பேக்கப் யாருமே இல்லை. கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் 2 ஏரியா ட்ரை பண்ணார். ஸோ கிடைக்கல. ஸோ முதல் பாலில் 1 ரன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோவில் வந்திருக்கு. விக்கெட் கீப்பரோட ஒரு சின்ன தப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோ. செகண்ட் பால் மணிகண்டன் செகண்ட் பால் போடுறாரு. ஒரு டாஸ். ரன் அவுட் கிடைக்குமா?
ரன் அவுட். ஒரு அற்புதமான ரன் அவுட். ஸோ விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி இருந்த விக்கி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக பாலை பிடிச்சி அற்புதமாக பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர்றாங்க. 2வது ஓவரோட 3வது பால். மணிகண்டன் வெர்சஸ் கிஷோர். ஒரு ஷார்ட் பிட்ச் பால். வா, வந்த முதல் பந்தை தூக்கி அடிச்சிருக்காரு. கரெக்டான கேட்ச். இளையராஜா வந்து ஒரு சூப்பரான பிக் பண்ணி கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான கேட்ச். ஒரு நல்ல பால், நல்ல பேட்டிங். இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக 6 போயிருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு நம்ம கிஷோர். அடுத்து களத்துக்குள்ளே வராரு முரளி. ஸோ முரளி வெர்சஸ் மணிகண்டன். 4வது பால். வா, ஒரு நல்ல கட்டு லெக் சைடு. அற்புதமாக வந்து அதை ஃபில் பண்ணியிருக்காரு. 2 ரன் கிடைக்கும். 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு நல்ல த்ரோ. கீப்பர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. 2 ரன். முரளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முட்டிக்கால் போட்டு லெக் சைடு ஒரு நல்ல ஸ்குயிப் ஷாட். நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அடுத்த பந்து ஆஃப் சைடு. நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் போகும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா பால் போட்டார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு இருக்கு. 2வது ஓவரோட கடைசி பால். உள்ள போடினா பயப்படாம எடுக்கலாம், சரியா? குத்தி போடாதான் இங்க திருப்ப முடியும். ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உடைக்காம போடு, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெம்ப் லைன்ல போடு. 2வது ஓவரோட கடைசி பால். பார்த்தீங்கன்னா லெக் ஆனில் இருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வா, சூப்பர் பால். நல்ல பால். ஓவர் முடிஞ்சு. 2 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 17. 54 தானே. ஸோ 3வது ஓவர் வீச வந்திருக்காரு கவுண்டம்பட்டி அணி சார்பா. இன்னும் 3 ஓவரில் 37 ரன் தேவை. முதல் பந்து ஒரு ஷார்ட் பிட்ச் பால். ஒரு டாட் பாலாக அமைகிறது. அண்ணன் பேர் சக்தி. 2வது பால். இன்னும் 17 பாலில் 37 ரன். 20 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆஃப் சைடு ஃபீல்டரை உள்ளே கூப்பிட்டு வராங்க. லெக் சைடு எல்லாத்தையும் லாங்கில் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 2வது பால். வாவ், ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. 1 ரன் கிடைக்கும். ஓ, சூப்பர் ஃபீல்டிங். 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி மறுபடியும் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணி கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் இருக்கார் ராமசாமி. பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி. 3வது ஓவரோட 3வது பால். 3வது ஓவரோட 3வது பால். நல்ல யாக்கருங்க, நல்ல யாக்கர். முரளி போன ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ஒரு அற்புதமான ஒரு 4 வேறு அடித்தார். ஸோ இவங்க 2 பேர் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக தெரியுறாங்க. மூமாம்பாளையம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓவரில். ஸோ 4வது பால். ஸ்லாட்லேயே போடப்பட்ட பந்து இருந்தாலும் லெக் சைடு மடக்கி அடிக்க ட்ரை பண்ணி 1 ரன் தான். 1 ரன். பவுலர் சூப்பராக போடுறாரு. பவுலர் சக்தி அவரோட ஃபுல் சக்தியை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ 3வது ஓவரோட 5வது பந்து. என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஸ்கோர் வேற கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விக்கெட். சூப்பர். சக்தி அவரோட ஃபுல் பவர் சக்தியை காமிச்சிருக்காரு. விக்கெட். ஸோ மூவாம்பாளையம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக ராமசாமி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்துட்டாங்க. தேவையில்லாத அடி காலிலே அடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். ஸோ ரெட் பால் கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குயிக் ஷாட்டை தான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க.
3வது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி ஓவர் வந்து முடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் முரளி. வாவ், சிக்ஸர். முதல் பந்து சிக்ஸர். ஸோ 29 ரன் 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 29 அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா மூவாம்பாளையம் அணி வந்து வெற்றி பெறுவாங்க. ஸோ ஓவருக்கு 18 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 மாற்றிருக்காரு. ஸோ 2வது பால் மணிகண்டன். ஓ, நோ பால் 4 போயிடுச்சு. மேட்சோட தருணம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. 4 ரன்கள். ஸோ 11 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோர் வந்து 25 அடிச்சா வெற்றின்னு கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நோ பால் ஆகிருக்கு. ஃப்ரீ கிட் கிடைக்கும். விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மணியோட 2வது பால். ஸோ அடுத்த பந்து. வாவ், சூப்பர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. பட் 6 கிடைக்காது. கேட்சான்னு பார்ப்போம். இது ஃப்ரீ ஹிட் தான். ஸோ கீப்பர்கிட்ட வந்திருக்கு 2 ரன். நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ஸோ ஃப்ரீ ஹிட்டில் வந்து கேட்ச் பிடிச்சனால அது வந்து விக்கெட்டாக கருதப்படாது. ஸோ 10 பாலில் 23 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா மூவாம்பாளையம் அணி வந்து வெற்றி பெறுவாங்க. மூணாவது பந்து மணிகண்டன். வாவ், சூப்பர் ஷாட். வாட் அ கிரேட் ஷாட். ஸோ முரளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணிக்கு வந்து ஒரு அற்புதமான 6 அடிச்சிருக்காருங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு 16 ரன். எங்கேயோ இருந்த மேட்ச் எங்கேயோ வந்துருச்சு. ஸோ மேட்ச் அப்படியே மாறிடுச்சுங்க. 9 பால்ல 16 ரன். 4th பால் பவுலர் வந்து ஸ்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. 9 பாலுக்கு 16 ரன். ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது எங்கேயோ இருந்துச்சு. வா, அடுத்து ஒரு சிக்ஸர். வாட் அ ஷாட் யா. முரளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சாதாரணமாக இருக்காரு. பட்டாசா வெடிக்கிறாருங்க. ஸோ 8 பாலுக்கு 10 ரன். வா, கிரிக்கெட் வந்து உண்மையிலே ஒரு ஃபனி கேம். எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. இந்த ஓவர் ஃபுல்லாக அப்படியே மாற்றி வச்சிருக்காருன்னு சொல்லணும் நம்ம முரளி. சூப்பராக போயிட்டு இருக்குங்க. அப்படியே கீப்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. 8 பாலுக்கு 10 ரன். சூப்பர். இப்போ ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வைஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ 5வது பந்து மணிகண்டன் வீச தயாராக இருக்கார். ஸோ இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சுங்க. 35 ரன் அடிக்க வேண்டியது இருந்தது. 4 பால்லையே 25 ரன் அடிச்சிருக்காரு. வா, ஒரு நல்ல டாட். வைடு கிளைம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வைடு கொடுக்கல. ஸோ 7 பாலுக்கு 10 ரன். மேட்ச் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. 7 பாலுக்கு 10 ரன். வாவ், கேட்ச். ஆள் இல்லைங்க. ஆள் இருந்தால் பரவாயில்ல. ஆள் இல்லை. 2 ரன் ஓடுவாங்க. 3வது ரன் திரும்புவாங்களான்னு பார்ப்போம். 3வது ரன் திரும்புகிறாங்களா? 3வது ரன் திரும்பிட்டாங்க. ஓ, மிஸ்ஃபீல்டு. வாவ், 4வது ரனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 4வது ரன் ஓடிட்டாங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஃபார் ஒவ்வொருத்தரோட ஒரு ரன். 6 பாலுக்கு 6. ஒரு நல்ல பேட்டிங்கை வந்து முரளி வந்து அவங்க அணிக்காக வந்து பங்களிச்சிருக்காரு. செம்ம பேட்டிங்க. போன ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35 ரன் இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா 20 நல்ல பேட்டிங். கடைசி ஒரு 6 பாலுக்கு 6 ரன் வந்திருக்கு. மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகுமான்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும். இனி வேணால் ஒரு கடைசி ஓவரை வந்து போடுறதுக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். ஓ, டாட் பால்.
ஸோ ரன் அவுட். இது ஒரு வித்தியாசமான மாற்று கருத்து. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஃப்டர்நூன் 10ல் இருந்தவரை ரன் அவுட் மூலியமாக வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா முரளி வந்து ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. போன ஓவர் நான் ஸ்ட்ரைக்கராக இருந்தார், இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கராக வந்திருக்காரு. 5 பால்ல 6 ரன். ஸோ 1 ஹிட் அவே. ஒரு 6 அடிச்ச மேட்சை டக்குன்னு முடிக்க போகிறாரா என்னன்றதை பார்ப்போம் முரளி அவர்கள். ஸோ இனியாவோட 2வது பால். முரளி விசஸ் இனியா. வாவ், தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா? ஐயோ, ஆள் இல்ல. பந்தையே பார்க்கல ஃபீல்டர், பந்தையே பார்க்கலங்க ஃபீல்டர்னா. சரியான செட்டப் இல்லை. 4 பாலுக்கு 4 ரன். 4 பாலுக்கு 4 ரன். ஸோ அவ்வளோ ஹைட்டாக போச்சு, அவ்வளோ டைமிங் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச்சு வின் த மேட்ச்னு சொல்லுவாங்க. பட் பாலே பார்க்கல ஃபீல்டர். 4 பாலுக்கு 4 ரன். 3வது பந்து. இனியா வெர்சஸ் முரளி. வாவ், தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ட்ரை பண்றாங்க, பிடிப்பாங்களா? பிடிச்சாங்கன்னா மேட்ச் மாறும். பிடிக்கல. ரன் அவுட் சான்ஸ். ரன் அவுட் கிடைக்குமா? ஒரு ரன் அவுட். ரன் அவுட் இல்லன்றாங்க. ரன் அவுட் இல்ல. ஓ, அடுத்த ரன் ஓடிட்டாங்க. கீப்பர் ஓ மிஸ். வாவ், 3 ரன். மேட்ச் முடிஞ்சு. ஸோ போன ஓவர் அப்படின்னா இந்த ஓவர் இப்படி. மேட்ச் டிரா. 3 பாலுக்கு 1 ரன். மேட்ச் ஆல்ரெடி வின் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயும் வந்து கடைசி பால் சிங்கிள் அடிச்சு அவங்க டீமுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரியான ஸ்ட்ரைக்கை இப்பயும் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே வராங்க. 3 பாலுக்கு 1 ரன். 3 பாலுக்கு 1 ரன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் 30 யார்ட் சர்க்கிள்குள்ளே வந்துட்டாங்க. 3 பால். என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஒரு நல்ல ஃபீல்ட் செட். வாவ், சூப்பர் சிங்கிள். மிஸ்ஃபீல்டு. வெற்றி பெற்றுட்டாங்க. முரளி வந்து பார்த்தீங்கன்னா மூவம்பாளையம் அணிக்காக தனது முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்துக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா மூவம்பாளையத்தை வந்து வெற்றிக்கு கொண்டு போயிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா 54 ரன் 5 ஓவரில் முதல் 2 ஓவர்லேயே வந்து மேட்ச் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ராமசாமி அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்கும் போது இவர் மட்டும் நான் ஸ்ட்ரைக்கரில் நின்று மேட்சை வந்து அப்படியே மாற்றிருக்காருன்னு சொல்லணும். ஒரே ஓவர் எப்படி நடந்துச்சு? ட்ரை பண்ணல, அடிக்கணும் ஒரு இன்டென்ட், ஜெயிக்கணும் அவ்வளோதான். விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி தான் இருந்தோம். விக்கெட் கீப்பர் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணார். பட் இருந்தாலும் ஒரே ஓவரில் மேட்சை மாற்றிட்டாரு. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் 2 6 அடிச்சோன்னே உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு? திருப்பி டார்கெட் பண்ணணும், திருப்பி அதே 6. ஒரே எண்ணம் தான். சூப்பர். ஒரே ஓவரில் 3 6ங்க. மேட்ச் முடிஞ்சு 35 ரன்னை வந்து 8 ரன்னு கொண்டு வந்துட்டார். சாரி 6 ரன்னு கொண்டு வந்துட்டார். கடைசியில் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து அது எப்படி அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து இங்கே வரணும்னு உங்களுக்கு தோணுது? நம்ம என்னம்னா வின் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. நம்மளுக்கு நல்லா படுது ஃபர்ஸ்ட், மற்ற பிளேயரோட நல்லா படுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க. செம்ம பேட்ஸ்மேனுங்க. மூவம்பாளையத்தில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ எல்லாரும் ஒருத்தவரை டார்கெட் பண்ணிக்கிருக்கும் போது இவர் மட்டும் தனியாக பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சோலோவாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா?